தமிழக சட்டமன்ற தேர்தலில் கருத்து கணிப்பு முடிவுகள் எக்ஸிட் போல் முடிவுகள் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. 7 முன்னணி நிறுவனங்களினுடைய எக்ஸிட் போல் முடிவுகளை ஒப்பிட்டு பார்க்குற நேரத்தில் எல்லாமே சொல்றது ஒரே விதமான முடிவுகள் கிடையாது. 5 நிறுவனங்கள் குறிப்பிடுது டிஎம்கே திமுக கூட்டணி திரும்ப ஆட்சி அமைக்கும், எம்.கே. ஸ்டாலின் தான் தொடர்ச்சியாக முதலமைச்சர் இருக்க போறார் என்ற மாதிரி 5 நிறுவனங்கள் எதிர்வு கூறியிருக்கு. 2 முன்னணி நிறுவனங்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரும், பழனிசாமி முதலமைச்சராக முடியும் என்ற மாதிரி எதிர்வு கூறப்பட்டிருக்கு. இந்த தேர்தலில் சீமான் ஏற்படுத்த போற தாக்கம் என்ன, விஜய் ஏற்படுத்த போற தாக்கம் என்னன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் எப்படி இதை பற்றின ஒரு எதிர்பார்ப்பு இருக்கோ அதே மாதிரியான அதுக்கும் குறைவில்லாத ஒரு எதிர்பார்ப்பு இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் மத்தியிலையும் குறிப்பா புலம்பெயர் நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்கள் மத்தியிலையும் இருக்கு. ஆனா இந்த தேர்தலில் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை வச்சு பார்க்குற நேரத்தில் சீமான் காணாம போயிருக்கிறார் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டியிருக்கு. இன்னும் ஒரு பக்கம் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் உண்மையா இருக்கிற பட்சத்தில் அது விஜய்க்கு வெற்றியா தோல்வியா என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அதை பற்றி விரிவாக கதைக்கலாம். அதுக்கு முதல்ல வெளிவந்திருக்கிற நம்பர்ஸை சுருக்கமாக பார்த்துடலாம். முக்கியமான 5 நிறுவனங்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள். இந்த 5 நிறுவனங்களும் எதிர்வு கூறியிருக்கிறது டிஎம்கே ஆட்சி அமைக்கும் என்றது. 234 இடங்கள்ல 118 இடங்களை கைப்பற்றினா ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் தேவைக்கு அதிகமாகவே தொங்கு சட்டமன்றம் என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. அதிகமான இடங்களில் டிஎம்கே கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்ற மாதிரி எதிர்வு கூறப்பட்டிருக்கு. என்டிடிவி பீப்புள்ஸ் பல்ஸ் எதிர்வு கூறியிருக்கு. டிஎம்கே 125 தொடக்கம் 145 இடங்கள், ஏடிஎம்கே 65 தொடக்கம் 80 இடங்கள். தமிழக வெற்றி கழகம் முதலாவது தேர்தலிலேயே 18 தொடக்கம் 24 இடங்களை கைப்பற்றும் சொல்லி எதிர்வு கூறப்பட்டிருக்கு. இந்த இடத்துல தான் நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டியிருக்கு. முதலாவது இடத்துல டிஎம்கே, 2வது இடத்துல ஏடிஎம்கே, 3வது இடத்துக்கு வந்திருக்கிறது டிவிகே தமிழக வெற்றி கழகம் என்றது. சீமானுடைய கட்சி சம்பந்தமா, நாம் தமிழர் கட்சி சம்பந்தமா இதுல அந்த பேர் கூட எந்த ஒரு நிறுவனத்தாலையும் பயன்படுத்தப்படல. மற்றையவை சொல்லி என்டிடிவியினுடைய கருத்து கணிப்பு குறிப்பிட்டிருக்கு. மற்ற கட்சிகள் 2 தொடக்கம் 6 இடங்கள்ல வெற்றி அடைய முடியும். இதுக்குள்ள சில நேரங்களில் சீமான் வர முடியும், சில நேரங்களில் வராமலும் இருக்க முடியும் என்று சொன்னா பேர் குறிப்பிடப்படல. மேட்ரிஸ் நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பு டிஎம்கே வெற்றி அடையும், எம்.கே. ஸ்டாலின் தான் தொடர்ச்சியா முதலமைச்சர் என்றது. 122 தொடக்கம் 132 இடங்களை அவங்க கைப்பற்றுவாங்க. ஏடிஎம்கே 87 தொடக்கம் 110 இடங்கள், தமிழக வெற்றி கழகம் 10 தொடக்கம் 12 இடங்கள்ல வெற்றி அடைவாங்க. மற்றவை எந்த ஒரு இடத்திலையும் வெற்றி அடையாம இருக்க முடியும், இல்லாட்டி 6 இடங்கள்ல வெற்றி அடைய முடியும். மற்றவைன்றதுக்குள்ள சில நேரங்களில் நாம் தமிழர் கட்சி வரலாம், வராமலும் இருக்க முடியும் என்று சொன்னா பேர் குறிப்பிடப்படல. ஃப்ரீ பப்ளிக் பி மார்க் நடத்தி இருக்கிற கருத்து கணிப்பு டிஎம்கே திரும்பவும் ஆட்சி அமைக்கும், 125 தொடக்கம் 145 இடங்கள்ல வெற்றி அடைவாங்க. ஏடிஎம்கே 65 தொடக்கம் 85 இடங்கள்ல வெற்றி அடைவாங்க. தமிழக வெற்றி கழகம் 16 தொடக்கம் 26 இடங்களில் வெற்றி அடைய முடியும் என்ற மாதிரி எதிர்வு கூறப்பட்டிருக்கு. என்டிடிவியினுடைய எதிர்வு கூறலை விட கருத்து கணிப்பை விட அதிகமான வெற்றி தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைக்கும் என்றது பிமாக்கினுடைய கருத்து கணிப்பு. மற்றவை என்றதுக்குள்ள பிமாக் குறிப்பிட்டிருக்கு 1 தொடக்கம் 6 இடங்களில் வேற கட்சிகள் வெற்றி அடையலாம் என்றது. வேற கட்சிகள் என்றது நாம் தமிழர் கட்சி, சீமானுடைய கட்சி, மற்ற சில கட்சிகள் சொல்லி நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். சில நேரங்களில் இதுக்குள்ள வரலாம், வராமலும் இருக்க முடியும். சாணக்கியாவினுடைய கருத்து கணிப்பு இது இதுவரைக்கும் சொல்லப்பட்ட நிறுவனங்களினுடைய கருத்து கணிப்பை விட திமுக அதிகமான இடங்களை கைப்பற்றும் என்றது. 145 தொடக்கம் 160 இடங்களில் டிஎம்கே வெற்றி அடையும், ஏடிஎம்கே வெறும் 50 தொடக்கம் 65 இடங்களை மட்டும்தான் கைப்பற்றும். தமிழக வெற்றி கழகம் 13 தொடக்கம் 18 இடங்களில் வெற்றி அடையும் என்று சொல்லி சாணக்கியாவினுடைய எதிர்வு கூறல் வெளிவந்திருக்கு, கருத்து கணிப்பு வெளிவந்திருக்கு. மற்றவை என்றதுக்குள்ள 5 தொடக்கம் 8 இடங்கள் கைப்பற்ற முடியும் என்றது. நாம் தமிழர் கட்சி வரலாம், சீமான் வெற்றி அடையலாம், சில நேரங்களில் அவருடைய பேர் இருக்கா இல்லையான்றதும் இதில் வெளிப்படையாக சொல்லப்படல. அக்னியினுடைய கருத்து கணிப்பு தான் இதுவரைக்கும் வெளிவந்திருக்கிற கருத்து கணிப்புகளிலே அதிகமான இடங்களை டிஎம்கே கைப்பற்றும் என்று சொல்லி எதிர்வு கூறியிருக்கு. 169 இடங்களை டிஎம்கே கைப்பற்றும் என்றது அக்னியினுடைய எதிர்வு கூறல் கருத்து கணிப்பு. ஏடிஎம்கே அதிமுக கூட்டணி 64 இடங்களை கைப்பற்றும், தமிழக வெற்றி கழகம் வரும் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வெற்றி அடையும் சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கு. அது சில நேரங்களில் பெரம்பூர் தொகுதியா இருக்க முடியும். விஜய் வெற்றி அடைவாரா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் 2 நிறுவனங்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் கொஞ்சம் வித்தியாசமானது. இதுக்கு முதல்ல 5 நிறுவனங்கள் டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும் சொல்லி குறிப்பிட்டிருந்தாலும் இன்னும் 2 முன்னணி நிறுவனங்களினுடைய கருத்து கணிப்புகள் ஏடிஎம்கே திரும்பவும் ஆட்சிக்கு வரும் என்ற மாதிரி எதிர்ப்பு கூறியிருக்கு. அதுல ஜேவிசி டைம்ஸ் நவினுடைய கருத்து கணிப்பு ஏடிஎம்கே 128 தொடக்கம் 147 இடங்களை கைப்பற்றும்.
CNN நியூஸ் 18 கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னு சொன்னா ஏடிஎம்கே கூட்டணி தான் வெற்றி அடையும் என்றது. 114 இடங்களை கைப்பற்ற முடியும் சொல்லி குறிப்பிடுறாங்க. 114 தொடக்கம் 124 இது கொஞ்சம் வித்தியாசமான கருத்து கணிப்பா நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. என்னன்னு சொன்னா 118 இடங்களை வந்து குறைஞ்சபட்சம் கைப்பற்ற வேண்டியிருக்கு ஆட்சி அமைக்கிறதா இருந்தா. இந்த கருத்து கணிப்பின் படி குறைஞ்சது 114 இடங்களை வந்து ஏடிஎம்கே கூட்டணி கைப்பற்றுமா இருந்தா ஒரு கூட்டணி என்ற நிலைமைக்கு போக வேண்டி இருக்கும். அந்த கூட்டணி என்ற இடத்துல வந்து இருக்கிறது ஒரே ஒரு தெரிவு வந்து தமிழக வெற்றி கழகம். 114 இருக்கு, அவங்களுக்கு இன்னும் 4 பேர் தேவைப்படுறாங்க. தமிழக வெற்றி கழகம் 4 தொடக்கம் 10 இடங்களை கைப்பற்றலாம் என்று சொல்லி நியூஸ் 18 வந்து எதிர்ப்பு கூறி இருக்கு. அப்ப தமிழக வெற்றி கழகமும் ஏடிஎம்கே கூட்டணியும் சேர்ந்து ஆட்சி அமைப்பாங்களா என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. என்ன சொன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் 103 தொடக்கம் 113 இடங்களில் வெற்றி அடையலாம் சொல்லி சொல்லப்படுது. அப்ப 118 என்றது கிடையாது. திமுகவும் டிவிகேயும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான சாத்தியம் வந்து எப்படியுமே ஏற்பட போறது கிடையாதுன்னு சொன்னா கடந்த காலத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரங்களை பார்த்திருந்தாலே எங்களுக்கு தெரியும் அதுக்கான சாத்தியம் கிடையாது. இதுக்கு இருக்கிற இது உண்மையா இருக்கிற பட்சத்தில் வந்து ஒரே ஒரு சந்தர்ப்பம் என்னன்னு சொன்னா ஏடிஎம்கே பிளஸ் டிவிகே என்றது வேற கட்சிகளும் வெற்றி அடையாது என்ற பட்சத்தில் வந்து டிவிகே பிளஸ் ஏடிஎம்கே என்ற நிலைமைக்கு ஆட்சி அமைக்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகுமா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த கருத்து கணிப்புகள் உண்மையா இருக்கிற பட்சத்தில் இப்போ ஆட்சி அமைக்க போற தரப்பு யாரு, எதிர்கட்சியா இருக்க போற தரப்பு யாரு என்றதுக்கான கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்திருக்கு. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இல்லாட்டி இலங்கையில் இருக்கிற தமிழர்களை குறிப்பா ஈழ தமிழர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி தமிழ்நாட்டில் இந்த தேர்தல்ன்றது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கோ அதே மாதிரி ஈழ தமிழர்கள் மத்தியிலையும் சொல்ல போனா ஒரு மிகப்பெரிய கருத்து மோதலே நடந்திருந்தது. தொடர்ச்சியா மோதிக்கொண்டிருக்கிறோம். சீமானா விஜயா என்ற மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ள அடிச்சு கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த தேர்தலில் வந்து சீமானுக்கு வெற்றி கிடைச்சிருக்கா, சீமானுக்கு கிடைச்சிருக்கிற அந்தஸ்து என்ன, இந்த தேர்தலில் வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை விஜய் முதலாவது தேர்தலில் ஏற்படுத்தி இருக்கிறாரா என்றதை நாங்க எப்படி விளங்கிக் கொள்ளலாம் என்றதை வந்து என்னுடைய அறிவு கட்டின விதத்தில் நான் சொல்றேன். சீமான் இதுவரைக்கும் தனியா தொடர்ச்சியா போட்டியிட்டு வரக்கூடிய ஒரு நபர், ஒரு தனக்குன்னு சொல்லி கொள்கைகளை வச்சிருக்கக்கூடிய நபர். இந்த தேர்தலில் வந்து ஆட்சி அமைக்க மாட்டார் என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா அவராவது குறைஞ்சபட்சம் வெற்றி அடைவார் என்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன தாக்கத்தையாவது ஏற்படுத்துவார் என்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு வந்து அவருடைய ஆதரவாளர்களுக்கும் இருந்திருக்க முடியும், கட்சி ஆதரவாளர்களுக்கு இருந்திருக்க முடியும். ஆனா 3ஆம் தரப்பு என்ற நிலைமை கூட சீமானுக்கு அந்த அந்தஸ்து கூட இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் உண்மையா இருக்கிற பட்சத்தில் 3ஆம் நிலை என்ற அந்தஸ்து கூட சீமானுக்கு இல்லாம போயிருக்கிறத பொறுத்த வரைக்கும் 3வது இடத்துக்கு டிவிக்கு இன்றைக்கு உருவாகி இருக்கிற கட்சி தமிழக வெற்றி கழகம் 3வது இடத்துக்கு வந்திருக்கிறத பொறுத்த வரைக்கும் 20-25 இடங்கள் வரைக்கும் கைப்பற்றலாம் சொல்லி எதிர்ப்பு கூறியிருக்கிறத பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு இந்த தேர்தல் வந்து மிகப்பெரிய தோல்வி, மிகப்பெரிய ஒரு பின்னடைவா பார்க்க வேண்டியிருக்கு. குறைஞ்சபட்சம் 3ஆம் நிலை அந்தஸ்து கூட கிடைக்காத ஒரு நிலைமை வந்து சீமானுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு உருவாகி இருக்கு. சில கருத்து கணிப்புகள்ல வந்து எந்த ஒரு இடத்திலையும் அவருடைய பேரும் அவருடைய கட்சியினுடைய பேரும் குறிப்பிடப்படல. பிற என்ற இடத்துல வந்து வேற கட்சிகள் எந்த ஒரு இடங்களையும் வெற்றி அடையாது என்று சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறத பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு மிகப்பெரிய தோல்வியும் பின்னடைவும் சொல்லி நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். இன்னும் ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்துக்கு விஜய்க்கு வந்து இது வெற்றியா ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சியை ஏற்படுத்துவார் என்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அவருடைய ரசிகர்கள் ஆதரவாளர்கள் மத்தியில் வந்து அவர்தான் அடுத்த முதலமைச்சர் என்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அப்ப இந்த தேர்தல் வந்து அவருக்கு வெற்றியா தோல்வியா பின்னடைவா சொல்லி பார்க்கிற இடத்துல இதை நாங்கள் எப்படி விளங்கிக் கொள்றோம் என்றதான் நீங்க முக்கியமானது. ஒரு ரசிகர் மனநிலையிலிருந்து ஆதரவாளர் என்ற மனநிலையிலிருந்து பார்க்கிறவர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தோல்வி பின்னடைவு. என்னன்னு சொன்னா இந்த படங்கள்ல சொல்ற மாதிரி நடிச்சா ஹீரோவாத நடிப்புன்ற மாதிரி முதலாவது தேர்தலிலேயே இப்பதான் உருவான ஒரு கட்சியை வந்து தனியாக போட்டியிட்டு இருக்கிற கட்சி 150க்கும் அதிகமான இடங்களை கைப்பற்றும் முதலமைச்சர் ஆவார் என்ற மாதிரி அவருடைய ஆதரவாளர்கள் ரசிகர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு நம்பிக்கை இருந்தது. ஒருவருடைய எதிர்பார்ப்பு அறிவு மட்டத்தை பொறுத்தது. ஆனா அப்படியானவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் முடிவு இந்த கருத்து கணிப்பு உண்மையா இருக்கிற பட்சத்தில் வந்து அது மிகப்பெரிய ஒரு தோல்வி, மிகப்பெரிய ஒரு பின்னடைவா பார்க்கப்படலாம். ஆனா உண்மையிலேயே அரசியல் ரீதி அரசியலை மட்டும் விஜயை ஒதுக்கி வச்சு ஒரு அரசியல் சொல்லி பார்க்கிற இடத்துல விமர்சகர்கள் இதை எப்படி பார்ப்பாங்கன்னு சொன்னா நான் அப்படி விளங்கிக் கொள்றேன்னு சொன்னா இப்பதான் உருவாகி இருக்கிற ஒரு கட்சி இதுவரைக்கும் 70 வருஷங்களா 2 கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அமைச்சு வந்த நிலையில வந்து சந்திச்சிருக்கிற முதலாவது தேர்தலையே தனியே போட்டியிட்டு இருக்கிற ஒரு நபர் வந்து 20 தொடக்கம் 25 இடங்களை கைப்பற்றுவார் என்று சொல்லி கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்திருக்கிறது. 15 தொடக்கம் 20% வாக்குகளை பெற்றுக் கொள்வார் என்று சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு தனி கட்சி விஜய் என்ற நபரை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய வெற்றியா வந்து அரசியல் விமர்சகர்களால் சில நேரங்களில் பார்க்கப்பட முடியும். ஒரு சின்ன கட்சி வந்து இந்த அளவுக்கு இப்பதான் உருவாகி இருக்கிற கட்சி தனியாக போட்டியிட்டு இருக்கு. முதலாவது சந்திச்சிருக்கிற முதலாவது தேர்தலிலேயே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதுவரைக்கும் போட்டியிட்டு வந்த கட்சிகளை எல்லாம் பின்தள்ளி சீமானையும் பின்தள்ளி 20-25 இடங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. 10 தொடக்கம் 15 தொடக்கம் 20% வாக்குகள் கிடைச்சிருக்குன்னு சொன்னா அரசியல் விமர்சகர்களினுடைய பார்வையில் வந்து
அது ஒரு விதமான வெற்றியா வந்து சில நேரங்களில் பார்க்கப்பட முடியும். இதை எப்படி பார்க்கிறோம்ன்றதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை வந்து நாங்கள் 100% நம்ப முடியுமா என்றதும் இதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு கேள்வி. இதுக்கு முதல்ல நடந்திருக்கிற 2 தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளையும் உண்மையான முடிவுகளையும் ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்தில் அதை நம்ப முடியாது, 100% நம்ப முடியாது என்ற ஒரு முடிவுக்கும் நாங்கள் வர முடியும். 2021ஆம் ஆண்டு கடைசியாக நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் டிஎம்கே கூட்டணி வெற்றி அடையும் சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருந்தது. எதிர்ப்பு கூறப்பட்ட மாதிரி டிஎம்கே வெற்றி அடைஞ்சிருந்தது, ஏடிஎம்கே தோல்வி அடையுது, இல்லாட்டி எதிர்கட்சி என்ற அந்தஸ்து கிடைக்குது. ஆனால் 2016ஆம் ஆண்டு தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் கருத்து கணிப்புகளோட ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்தில் டிஎம்கே வெற்றி அடையும் சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 140க்கும் அதிகமான இடங்கள் டிஎம்கேக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்கும் சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டு உண்மையான தேர்தல் முடிவுல வந்து 95 98 இடங்கள் மட்டும்தான் கிடைச்சதா சொல்லப்படுது. எதிர்ப்பு கூறல் பொய்யானது என்ற மாதிரி ஜெயலலிதா வந்து முதலமைச்சராக தெரிவு செய்யப்படுறாங்க. ஏடிஎம்கே வந்து வெற்றி அடையுது, டிஎம்கே வந்து தோல்வி அடைஞ்சிருந்தது. இந்த 2021 2016ஆம் ஆண்டு தேர்தல் உண்மையான முடிவுகளையும் கருத்து கணிப்பு முடிவுகளையும் வச்சு பார்க்கிற நேரத்தில் வந்து கருத்து கணிப்பு முடிவுகளை 100% நம்ப முடியாது என்று சொல்லியும் தமிழ்நாட்டு ஊடகங்கள் குறிப்பிட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. என்ன நடக்க போகுது என்றதை 4ஆம் தேதி நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த தேர்தலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்வம் தமிழர்கள் மத்தியில் இருக்கு, குறிப்பாக இலங்கை தமிழர்கள் மத்தியில் இருக்கு. இந்த தேர்தலில் யார் வெற்றி அடைய போறாங்க, இல்லாட்டி நாங்கள் சண்டை பிடிச்சு கொள்ற மாதிரி சீமா விஜய் இந்த 2 தரப்புக்கும் எப்படியான ஒரு அந்தஸ்து கிடைக்கும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்றதை முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.